Hello everyone, நான் தான் விக்கி. வெல்கம் டு பில்ட் ஃப்ரம் blank. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கலர் ஸ்கேல்ஸ். ஸோ கலர் ஸ்கேல்னா என்ன? நம்ம கிட்ட இருக்க டேட்டாவை வேல்யூ பேஸ் பண்ணி கலரிங் பண்ணுறது தான் கலர் ஸ்கேல். இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இங்கே இருக்கிற கலர் ஸ்கேல்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு 12 ப்ரீடிஃபைன்டு செட்ஸ் இருக்குது. இதில் வந்து கலர் வேரியேஷன் இருக்கும். green red combination, red and green combination, and other than that blue white green yellow combination அதில் இருக்குது. ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்த்துடலாம். நான் இங்கே ப்ரீடிஃபைண்டாக கொஞ்சம் டேட்டா வச்சுருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் வைஸ் மார்க் இருக்குது, அப்புறம் டோட்டல் மார்க் இருக்குது, அப்புறம் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரமேஷோட ஸ்கோரிங்லேயே ரமேஷ் எந்த சப்ஜெக்டில் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. அவருடைய ஒவ்வொரு ஸ்கோராக படித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குது. பட் இது வந்து விஷுவலைசிங்காக காட்டுறதுக்கு தான் நம்ம கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கலர் ஸ்கேலில் போனீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் அப்ளை ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெட்டில் இருக்கிறது கம்மியான மார்க், க்ரீனில் இருக்கிறது அதிகமான ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க், ஆரேஞ்சஸ் வந்து ஆவரேஜ். இது நீங்கள் வந்து நம்பரை படிக்காமலே உங்களுக்கு விஷுவலைசிங்காக எது கம்மி எது அதிகம்னு காட்டுறதுக்காக தான் இந்த கலர் ஸ்கேலிங் யூஸ் ஆகுது. நான் இதே கண்டிஷனை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். நான் எதுக்கு இதை ஒவ்வொன்றா மார்க் பண்ணி நான் இதை பண்ணுறேன்றதுக்கு உங்களுக்கு நான் கடைசியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம இது ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க மொத்தம் இருக்கிற 6 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த சப்ஜெக்டில் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் விஷுவலைசிங்காக பார்க்க முடியும். நம்பர்ஸை பார்க்காம அந்த கலரை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எதெல்லாம் கம்மியாக மார்க் பண்ணியிருக்காங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது. இது எதுக்கு நான் ஒவ்வொரு லைனாக பண்ணேன்னா, அப்போ தான் வந்து இந்த லைனுக்குள்ளே இருக்கிற இப்போ நான் இந்த ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணி நான் அதை கலர் பண்ணும் போது ரமேஷோட மார்க்ஸ் மட்டும்தான் நான் அதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை கலர் ஸ்கேல் என்ன பண்ணால் ரமேஷோட மார்க்லேயே எது ஹையஸ்ட் எது லோவஸ்ட்டுங்கிறத பார்க்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கிற மொத்தத்தையும் நான் மார்க் பண்ணி பண்ணேன்னா இந்த மொத்த செட்லேயும் எது கம்மி எது ஐயோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கலர் ஸ்கேலிங் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மொத்தத்தையும் மார்க் பண்ணி கலர் ஸ்கேலிங் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் எது லோவஸ்ட் எதுன்றது உங்களுக்கு வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷோடது வந்து ஹையஸ்ட் 84, ஆனால் அது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது. ஏன்னா அதை விட அதிகமான நம்பர் இங்கே ஒன்று இருக்குது 100, அது வந்து டார்க் க்ரீனில் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா இந்த மொத்த டேட்டா ரேஞ்சுக்குள்ளேயுமே எது ஹையஸ்ட் எது லோவஸ்ட்டோ அதை பொறுத்து கலரிங் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கிறதுலே பண்ணணும்னா இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை ஒரு இது மட்டும் வேணும்னா அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட். கான்செப்ட் என்னென்னா நீங்கள் எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சுக்குள்ளே எது ஹையஸ்ட் எது லோவஸ்ட்டுங்கிறத இது பார்க்கும். நான் இப்போ இந்த டோட்டலை மார்க் பண்ணி இதுக்கு கலர் ஸ்கேலிங் கொடுக்குறேன். நம்ம வந்து வேறு ஒரு செட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெட் வித் ஒயிட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து ரெட்லேயும் லோவஸ்ட் ஒயிட்லேயும் காட்டுது உங்களுக்கு. வேறு ஒரு செட் நம்ம அப்ளை பண்ணலாம். க்ரீன் வித் ஒயிட். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹையஸ்ட் வந்து ஒயிட்லேயும் லோவஸ்ட் வந்து க்ரீன்லேயும் காட்டுது. இந்த மாதிரி இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ வந்து இதில் வந்து உல்ட்டாவாக இருக்கிற செட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் வந்து ரெட்லேயும் லோவஸ்ட் க்ரீன்லேயும், இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து ஹையஸ்ட் க்ரீன்லேயும் லோவஸ்ட் ரெட்லேயும் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 12 டிஃப்ரெண்ட் செட்ஸும் 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஸ்கேலிங் வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த இடத்துலலாம் கலர் ஸ்கேல் அப்ளை ஆகிருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் டவுனில் போயிட்டு கிளியர் ரூல்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து 2 இருக்கும். கிளியர் ரூல்ஸ் ஃபார் த செலக்டட் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிளியர் ரூல்ஸ் ஃபார் என்டையர் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பர்சன்டேஜை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நான் கிளியர் ரூல் ஃபார் செலக்டட் செல்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் போயிடும். இதுவே நான் இதை கிளிக் பண்ணி கிளியர் ரூல் ஃபார் என்டையர் ஷீட்னு கொடுத்தேன்னா இந்த ஷீட்டில் இருக்கிற மொத்த கலர் ஸ்கேலிங்குமே போயிடும். இவ்வளோ தாங்க கலர் ஸ்கேலிங். இதில் இருக்கிற அட்வான்ஸ்ட் கஸ்டம் ஸ்கேலிங் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.